Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருவங்கூர் கிராமத்தில் வசித்து வரும் சுஜாதா என்பவரது வீட்டில் பட்ட பகலில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கப்பூரில் பணியாற்றி வரும் கோவிந்தராஜின் மனைவி சுஜாதா தனது 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் ஆகிய 3 குழந்தைகளுடன் தனக்கு சொந்தமான அடுக்குமாடி வீட்டில் வசித்து வருகிறார். கடந்த 11ஆம் தேதி அன்று வங்கியில் இருந்து நகைகளை மீட்டு வந்து வீட்டில் பாதுகாப்பாக வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று தனது பிள்ளைகள் மற்றும் உறவினர்களுடன் சுற்றுலா சென்றுவிட்டு மாலை வீட்டுக்கு திரும்பிய போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட விசாரணையில் வீட்டின் பீரோவில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த சுமார் 25 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 1.5 கிலோ வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது உறுதியானது. மொத்த மதிப்பு சுமார் ரூபாய் 35 லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என சொல்லப்படுகிறது. போலீசார் உடனடியாக கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். மேலும் சிசிடிவி கேமராக்கள், அருகிலுள்ள வீடுகளில் விசாரணை மற்றும் ஊருக்குள் வந்து சென்ற அந்நிய நபர்கள் குறித்தும் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கொள்ளையர்கள் 2 அல்லது 3 பேர் கொண்ட கும்பலாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த பட்டப்பகல் கொள்ளை சம்பவம் பெருவங்கூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. கணவர் வெளிநாட்டில் இருக்கும் நிலையில் தனியாக குழந்தைகளுடன் வசித்து வந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட இந்த பெரும் பொருள் இழப்பு அப்பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் விரைவில் கொள்ளையர்களை பிடித்து நகைகளை மீட்டுத் தருவோம் என உறுதியளித்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.